சேயும் ஏங்கும் நெஞ்சில் தாயும் எதிரில் சிரிக்கும் சேயும் தூங்கும் போது துணையும் துயரிலே வரும் தெளிவும் காணும் உலகம் யாவும் கவிதை என்னும் கலகம் நீ தோடும் போது யாவும் விழுங்கி கூட்டிடும் வெறி கோலம் நீ தோடும் போது யாவும் விழுங்கி கூட்டிடும் வெறி கோலம் நீ காளினி திரிசூலினி அருள் மாறினி அண்ட பகிரண்டங்கள் என்னும் செண்டு புடைக்கும் சிறுமினி ஆலயம் தன்னில் மூலை ஒன்றில் அகலில் சுடரும் அழகு நீ கண்டு பழகும் உண்மை நீ எந்த கணமும் தொடரும் கருணை நீ கண்டு பழகும் உண்மை நீ எந்த கணமும் தொடரும் கருணை நீ காலம் என்னும் ஜுவாலை நாள் ககனம் விழுங்கும் காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரி பவதாரி கொய்த கைகள் இடையிலே செம்மை குருதி வண்ணம் இதழிலே மலை குலுங்கும் மார்பிலே பல தலை குலுங்கும் நடுவிலே நீத இருள் போர் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நீத இருள் போர் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நேரம் என்னும் சதங்கை அறிந்து நேரில் பதியும் தேவியே நேரம் என்னும் சதங்கை அறிந்து நேரில் பதியும் தேவியே நீலகண்டனின் நெஞ்சிலே நிதம் நின்று நடமிடும் ஜோதியே நினைவை கனவாய் கனவை நினைவாய் திணற வைக்கும் நீதியே ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே காண ஏங்கும் கண்ணீர் காட்சியாகும் கருணையே காண ஏங்கும் கண்ணீர் காட்சியாகும் கருணையே காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரி வரவேற்பு குமார் அவர் சிங்கை குமார். எல்லாருக்கும் நமஸ்காரம். சந்தோஷம். இந்த ஒரு மீட்க்கு ஆரம்பிச்சதே நான் தான். ஏன்னா எனக்கு வந்து சந்தோஷம் என்னுடைய எல்லாரையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தூரத்தில் இருக்கா, அவளை போய் பார்க்கறது கஷ்டம்.
அவளுக்கும் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதனால் சொன்னது கரெக்ட்ண்ணே. ஆரம்பிச்சது நான் தான் சொன்னீங்கல்ல. வரும் நான் ஒரு மெயில் ஒன்று போட்டேன் இளந்தைக்கு, இந்த மாதிரி சந்தோஷம் பார்க்கணும் இமீடியட்டாக வந்து எல்லாத்துலேயும் வெயிட் பண்ணலாம். இல்லை பண்ணாக்க நான் வெயிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் தூரத்தில் இருக்கா, அதனால ஈஸியர் பிளேஸ் இதாக ஒரு தீர்மானம் பண்ணோம். இவ்வளோ பெரிய ஜாம்பவான் எதிர்க்க பேசுறதுக்கு எனக்கு வாய் அடைக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து கேட்டு தான் பழக்கம், ரசித்து தான் பழக்கம். நான் ஜாஸ்தி பேச மாட்டேன், ஜாஸ்தி கவிதைகளையும் எழுத மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் எழுதலாம் ரொம்ப ரசிப்பேன். நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவேன். சிங்கப்பூர் ரசிகர் இந்த சந்தோஷம் ரொம்ப தூரத்துலேயும் வந்திருக்கேன். சென்னையிலேருந்தே கூட ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம மக்கள் வந்திருக்கேன். வெளியூர்லேருந்து ஹரிகிருஷ்ணன், ராஜா தியாகராஜன், புதுச்சேரியிலேருந்து, வெளியூர்லேருந்து அவர் வெளிநாட்டிலேருந்தே வந்திருக்காரு. வெளிநாட்டிலேருந்து சிவசிவா நாயன்மா, கேரளாலேருந்து மணி. உங்க எல்லாருக்கும் நம்மார்ந்த நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி, சந்தோஷம் தங்கிய ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. இளந்தை தான் கொஞ்சம் ப்ரொசைட் பண்ணி வைக்க போகிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். வாட் வி வில் டு. அவரே சொல்ல போறேன். இல்லை அதே அதுக்கப்புறம் தான் கவியா நீங்கள் இதை போட்டு ஒரு 10 வருஷம் இளைஞராக இருக்காரு. இப்போ அதுவும் வெர்டிகலாக போட்டால் ஏறிடும். 20 வயசுமே 4 கிலோ பண்ணுறீங்க. சரியா சந்த வசந்த குடும்ப அன்பர்களே, இவள் அனைவரையும் முறைப்படி குமார் அவர்கள் வரவேற்று விட்டார்கள். இந்த சந்த வசந்தம் எப்படி தொடங்கியது, யாரால் தொடங்கப்பட்டது என்ற வரலாறை இப்பொழுது நான் சொல்லலாம். ஏன்னா கவியரங்கத்துக்கு இன்னும் கலந்து கொள்வது வர வேண்டியிருக்கிறதுனால இதை முதல்ல சொல்லி ஒவ்வொருடைய அறிமுகமும் சொல்லி பிறகு நம்ம கவியரங்கம் 2000 என்று நினைக்கிறேன். அந்த வருஷம் ஒரு நாள் நம்ம ஹரிகிருஷ்ணன் அவர்களை அவர் இங்கே இருந்தார். அப்போ இந்த பக்கத்து தெருவில் அப்போ சந்திக்கும் போது ஏன் வந்து நம்ம இப்போ இணையத்தில் மரபு கவிதைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, நீங்களும் அதுக்குள்ளே வரணும் என்று சொல்லுவாங்க. நான் சொன்னேன் எனக்கு இணையத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ 2000 தெரியாது, எனக்கு இணையத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. உடனே அவர் சொன்னார், அகத்தியம் என்ற ஒரு குழுமம் இருக்கிறது, ஃபோரம் ஹப் என்ற ஒரு குழுமம் இருக்கிறது. அந்த ஃபோரம் ஹப்பில் அனந்த் பசுபதி இவர்களெல்லாம் எழுதி கொண்டிருக்காரு. அப்போதான் வேதமும் எழுத தொடங்கியிருக்கிறார். இப்போ ஹரிகிருஷ்ணன் அதில் வந்து ஒரு முக்கியமான உறுப்பினர். அதில் வந்து இன்றைக்கி எழுதுங்க என்று சொன்னார். முதல்ல அதில் ஆரம்பிச்சது. ஸோ அந்த இணையத்திற்கு முதல்ல என்ன நுழைவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஹரிகிருஷ்ணன் தான். அதற்காக அவருக்கு ஒரு தனி நன்றி. அதற்கப்புறம் அகத்தியத்தில் டாக்டர் ஜேபிடாவுக்கு அவர் எழுதி இந்த மாதிரி இளந்தை ராமசாமியை நீங்கள் வந்து அழைக்க வேண்டும், அவர் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவரே எழுதினார். எழுதுனா ஹி வில் பி அன் அசட் டு அவர் ஃபோரம் என்று எழுதினார். உடனே ஜேபி வந்து என்ன அதை சேர்த்துக்கொண்டார். அதில் அகத்தியத்தில் எழுதி கொண்டிருந்தார். இப்போ வேதமும் அதில் அகத்தியத்தில் இருந்தார். ஒரு நாள் வேதம் வந்து அகத்தியத்தில் ஒரு இடுகை போட்டார். நாங்கள் போடுகிற இங்கே அகத்தியத்தில் எதெல்லாமோ வந்து நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் போடுகிற கவிதையை அதை பற்றி யாரும் எதுவுமே சொல்லுவதில்லை என்று ஒரு வருத்தமாக அவர் எழுதியிருந்தார். அதற்கு டாக்டர் ஜேபி அவர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அரங்கம். அது கவிதைகளை எல்லாரும் படிக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து இந்த கவிதைகளெல்லாம் தொகுத்து நாம் ஒரு புத்தகமாக போடலாம் என்று எழுதியிருந்தார். அது வேதத்திற்கு அவ்வளவா அதை திருப்தி கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் நான் வந்து யோசித்தேன், கவிதைக்கு என்று நாம் ஒரு தனி குழுமம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மொத்தம் ஒரு 5-6 பேர் தான். ஹரிகிருஷ்ணன், நான், வேதம், பசுபதி, அனந்த்
இப்படி ஒரு 5-6 பேர் மட்டும் சேர்ந்து 2001 நவம்பர் 7ஆம் தேதி அன்று இந்த சந்தா வசந்த குழுமத்தை தொடங்கினேன். அது அப்பொழுது தொடக்கப்பட்டு இப்பொழுது பெரிய ஆலமரமாக வளர்ந்து எழுச்சி பெற்று இருக்கிறது. அதற்கு அப்புறம் அந்த சந்த வசந்தத்தில் ஆரம்பத்தில் மரபு கவிதைகளுக்கு மட்டும்தான் இடம், வேறு கவிதைகளுக்கு அங்கே இடம் இல்லை என்று சொல்லி, அது மாத்திரம் இல்லை, மரபு கவிதைகள் யார் எழுதினாலும் சரி அவர்கள் ஆனால் எங்கள்கிட்ட என்ன ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால், இங்கே சின்னவன் பெரியவன் மூத்தவன் இளையவன்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சந்த வசந்தத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் எல்லோரும் ஒன்று தான். இங்கே இந்த சந்த வசனத்தை நான் தொடங்கினேன், நான் எழுதுனதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நேற்று இந்த குடும்பத்தில் சேர்ந்தவை அந்த தவறை சுட்டி காட்டலாம். இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சந்த வசந்தம் என்பது ஒரு பயிற்சி தளம். தமிழ் கவிதை குழுமம் என்று சொன்னால் கூட இது ஒரு பயிற்சி தளம். இதில் பயிற்சி பெற்றவர்கள் பின்னாலேயே ஒரு பெரிய கவிஞர்களாகவோ ஒரு பெரிய ஆட்களாகவோ திகழ முடியும் என்ற நம்பிக்கையோடு அதை சொன்னால் எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி சந்த வசந்தத்தில் இன்றைக்கு சேர்ந்தவர்கள் கூட யாராவது ஒரு அனந்த் இருக்கிறார், அனந்த் சுட்டி காட்டுவார், இந்த இடத்துல பிழை இருக்கிறது, இந்த இடத்துல பிழை இருக்கிறது என்று. அதுக்கப்புறம் நம்ம சிவசிவா இருக்கிறாரு, அவரும் ஒரு தனி வழியில் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம சிந்திச்சு பார்த்தா, ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அவர் சொல்றதுல தவறு இருக்காது, அவரை சுட்டுக்காட்டு சொல்லிக்கிற தவறு இருக்காது. அவ்வளவு அற்புதமாக அவர் ஆழமாக சிந்திச்சு சொல்லுவார். சொல்லுதோடு விட்டுருவார். அந்த ஆள் பதில் போடுறானா அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதில்லை, சுட்டி காட்ட வேண்டும் அவ்வளோதான். ஆனால் சிவசிவா சுட்டி காட்டி விட்டால் அதை சிந்தித்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நியதி, அதை மாறவே முடியாது. அப்படி அவர் சுட்டி காட்டுவார், பசுபதி சொல்லுவார், நான் சொல்லுவேன். அப்படி ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த போது இதில் சில புது கவிதைக்காரர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் உண்மையிலேயே சில புது கவிதைகளில் கவிதை இருந்ததை நான் பார்த்தேன் அந்த காலத்தில். அப்போ எழுதினவங்க அந்த காலத்தில் சந்த வசனத்தில் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சேவியர் போன்ற கவிஞர்கள், புகாரி இப்படிலாம் எழுதுறாங்க. அப்போ அதில் கவிதை இருந்தது பார்த்தேன். சார் இதையே நாம் தடை செய்ய வேண்டாம், மரபோடு அதுவும் சேர்ந்து வளரட்டும் என்று சொல்லி புது கவிதைக்கு அதை திறந்து விட்டேன். கவிதை குழுமமாக இருந்தது. பின்னால் இலக்கிய ஆராய்ச்சி, கவிதை சம்பந்தப்பட்ட இலக்கிய ஆராய்ச்சி தவறில்லை என்று அதை இப்போது அதை விரிவுபடுத்தி கொண்டோம். இப்படி இந்த வளர்ந்து சந்த வசந்த வசந்து கொண்டிருக்கிற போது இது யாஹூ குழுமமாக இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் நான் இந்த கூகுளில் போய் பார்த்தபோது சந்த வசந்தம் என்று அதில் ஒரு குழுமம் இருந்தது. யாரா சந்த வசந்தத்தை கூகுளில் போய் யார் போட்டிருக்கிறார்கள் நமக்கு போட்டியாக இருந்தது. பார்த்தா தியாகராஜன் போட்டிருந்ததில்ல, தியாகராஜன் முன்னோடியாக வேற யாராவது கூகுள் குழுமத்தில் சந்த வசந்தம் அந்த போட்டு நமக்கு போட்டி அவர் போட்டு விட்டு பின்னாலே நாம் அங்கே போகிற போது அந்த குழுமத்தினுடைய பெயர் இல்லாமல் போய்விடுமே என்ற எண்ணத்தினால தியாகராஜன் அங்கே சந்த வசந்தம் என்ற பெயரிலே ஒரு குழுமத்தை திறந்து வைத்திருந்தார். இந்த இடத்துல கை தட்டணும். ஆமா, திறந்து வைத்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த நான் கணேசன் அவர் என்ன சொன்னார், நீங்க இதில் இருக்கக்கூடாது, அங்கே வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் விடுத்தார். அவர் தமிழ் மனம் என்று நினைக்கிறேன், அதில் இருந்தெல்லாம் சொல்லி நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். கொஞ்ச நாளைக்கு ரெண்டுலையும் இருக்க ஆசைப்படுவோம் உடனே. ஏன்னா அந்த கூகுள் குழுமத்து மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஆரம்பத்திலேருந்து அல்லவா. ஸோ அதை விட்டு விலைக்கு வர்றதுக்கு மனசு வரல. அப்போ கொண்டு ஆமாம், அதை விட்டு உடனே விலகி வருவதற்கு வாங்க, அதை விட்டு விலகி வருவதற்கு நமக்கு மனதில்லை. அதனால என்ன சொன்னாங்க, ரெண்டுலையும் அதுக்கு தகுந்தாப்புல உங்க சாஃப்ட்வேர் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணி இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கிறதெல்லாம் அவர் அக்காசின்னு போட்டிருந்தது, யாருன்னு தெரியல எனக்கு. அவர் அதை கூகுள் குழுமத்தில் ஏற்றுவார். இப்படி இருந்தபோது கொஞ்ச நாள் கழித்து முற்றிலுமாக இங்கிருந்து கூகுளுக்கு மாறினோம். என்றாலும் இன்னும் சந்த வசந்தம் யாஹூ குரூப் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடுகை வரும். யாரிடம் வருகின்றால் நம்ம நகுபோலியனார் வருவோம்.
அவரிடம் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இடுகை அங்கே இருக்கும். அது யாரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாக்லேட் போர்ட்ல போயிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஆமா, அவர் அதுல ஒரு இடுகையை போட்டு வச்சிருப்பார், பதிவு பண்ணி வைத்திருப்பார். அதற்கு பிறகு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மரபுக்கு என்று தனியாக வைத்து திறந்து விட்டு சரி போட்டோம், மரபுக்கு என்று தனியாக ஒரு குழுமம் வேண்டும் என்று கேட்டார். அதனால மரபு மலர்கள் என்று ஒரு குழுமத்தை தொடரும். மரபு மலர்கள், அதுல மரபு மட்டும், அதுல வந்து மரபை பற்றி மரபுடைய இலக்கியங்கள் மரபுல பலதரப்பட்ட வகைகள்லாம் அதில் வந்து போட்டு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லாம் சந்தோஷத்தில் எழுத தொடங்கி விட்ட காரணத்தினால அது இருக்கிறது, மரபு மலர்கள் இருக்கிறது. இது தவிர பாரதி வந்து இங்கேருந்து மற்ற இடங்களுக்கு நம்முடைய நூல்கள்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னதுனால, அங்கிருந்தும் இங்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால நான் என்ன செய்கிறேன், வெளிநாட்டு நூல்கள் அல்லது தமிழை தவிர மற்ற மொழிகளில் உள்ள நூல்கள் தமிழுக்கு கொண்டு வரவும், தமிழில் உள்ள இலக்கியங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்வதற்காகவும் ஒரு குழுமம் வேண்டும். மொழிபெயர்ப்புக்காகவே அது யாராவது மொழிபெயர்த்தா அதில் இடலாம், அதை பற்றி நம்ம வந்து விவாதிக்கலாம் என்று சொல்லி துறைமுகம் என்ற தலைப்பில் ஒரு குழுமத்தை தொடங்கணும். ஐயாவுக்கு தெரியும், கொஞ்ச நாள் அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்குது. அது மேலே அதை வந்து தொடர முடியவில்லை. சந்த வசந்தம் மட்டும் அன்பர்களுடைய ஆதரவினாலே இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது ஏதோ ஒரு 6-7 பேரோட தொடங்கியது இன்றைக்கி 400 பேருக்கு மேலே வந்து உறுப்பினராக இருக்கிறார்கள். பலர் படிக்கிறார்கள், பலர் ரசிக்கிறார்கள், பலர் இருந்து இடுகை செய்கிறார்கள். அந்த வகையிலே சந்த வசந்தம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணையத்திற்கு உள்ளே போய் பார்த்துருக்கீங்க. நான் அதிகமாக போகிறதில்லை, ஹரிகிருஷ்ணன்லாம் போவார், அவர் சொல்றதுல தான் எனக்கும் தெரியும். வரமாட்டார். அங்கே பல இடங்களில் உள்ளே போய் பார்க்கறதுனால என்ன குடி சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுப்பழி தான், குட்டுப்பழி தான். அந்த மாதிரி சண்டை தூஷணப்படுறது, அதாவது சட்டைப்படி திட்டுறது, இதுலேயே இன்பம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்க்குறேன். அப்படி இல்லாமல் சந்த வசந்தத்தை இதுவரை கண்ணியமான ஒரு குழுமமாக நம்முடைய நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை, உள்ள வரும்போதே அந்த குட்டு போட்டுறது, சந்த வசந்தத்துக்குள்ள இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிடுவோம். ஏதாவது கொஞ்சம் தவறாக பாதை தவறாக யாராவது போனா அது அந்த இடத்துலயே அதை தட்டி கேட்டு விடுகிற காரணத்தினால இங்க வந்து கொஞ்சம் தன்னுடைய ஆளுமையை இங்கே காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால இங்கே காட்ட முடியும். ஏனென்றால் இங்கே எல்லோரும் ஆளுவோம். இங்கே தனிப்பட்ட ஒன்றை தான் வந்து அதை நடத்துறவேன் என்ற பொருள் இல்லை, எல்லாருமே சந்தோஷம். ஏன்னா யாரும் எதையும் சுட்டி காட்டலாம் என்ற நிலையை வைத்திருக்கிறோம் அல்லவா. அதே மாதிரி கவியரங்கம் முதல்ல இணையத்தில் கவியரங்கம் நடத்தியது சந்தோஷம். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால கவியரங்கம் முதல்ல நடத்தினோம். அதுலேயும் இதே, அதாவது எல்லாரும் தலைவராக பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக யாரும் தனிப்பட்ட தலைவர் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து அவருடைய ஒப்புதல் வாங்கி அவர் கொஞ்சம் சங்கோச்சப்படுவார். என்னதான் நான் நீ வந்து நடத்து பிரமாதமாக நடத்துங்க. என்ன வேடிக்கைன்னா யாரெல்லாம் தயங்குகிறார்களோ அவர்களெல்லாம் இவர் பண்ணாரு. அப்பா சந்திர சுப்பிரமணியம் முதல்ல வர்றபோது தயங்கினார், என்ன அற்புதமா நடத்தினார். இப்படி ஒவ்வொருவரும் துறை பண்ணார். இந்த சந்த வசந்தத்துல தலைமை பண்ணாத ஒரே ஆளு வாவே சுதான். நானும் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சிட்டேன். இந்த முறை அதுக்காக நான் கூட இப்ப யோசனை பண்ணது உண்டு. இந்த நிகழ்ச்சி சந்தவசந்த நிகழ்ச்சியில வாவே தலைமையா போட்டுக்கலாமோன்னு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நாளையிலிருந்து அவர் வந்து பாரதி விழா வைத்துக்கொண்டு அதற்காக வேலை செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று தான் இந்த தடவை நான் வந்து, ஆனால் அடுத்த தடவை அடுத்த கவியரங்கத்திற்கு இணைய கவியரங்கத்துக்கு வாவே சுதான் தலைமை என்பதை இப்பொழுதே நான் அறிவித்து விடுகிறேன். சந்தவசந்த நண்பர்களையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பது நமக்கு ஆசைதான்.
இப்போதான் நம்ம வாவேசு சொல்லி அதுவும் ஏதோ ஒரு இடையில போட்டார். பெரியவருக்கு எடுக்கிறார்கள், ஒரு யார் என்னன்னு நமக்கு தெரியவில்லை, அதனால அவர்கள் தம்முடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று வாவேசு ஆசைப்பட்டார். அவருடைய ஆசை நிறைவேறியது. எல்லோரும் இப்பொழுது மெம்பர் டீட்டெயில்ஸ் என்று ஒரு இடையை வைத்து ஒரு சிறி வைத்து அதில் எல்லாரும் தன்னுடைய, ஆனால் பலரை நான் பார்த்ததில்லை. முக்கியமா வள்ளுவ மும்முடி இந்த மாதிரி அது ரிமோட்ல நம்ம அசம்பிள் அதை சொல்கிறேன் அடுத்து வரேன். கவியரங்கம் நடத்தணும். இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு இது வரைக்கும் 35 கவியரங்குகள் நடத்தியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நடத்த வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் ரமணனையும் பிடித்துக் கொள்ளுவேன் அதில் கவியரங்க தலைமை. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எழுதுகிற கவிதையை வந்து புது கவிதைக்காரன் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், அது மரபுன்றான். மரபுக்காரன் வந்து ஒன்றும் சரியா வர மாட்டேங்குது. இதான் நாங்கள் திறந்து விட்டுருந்தேன் தானே, திறந்து பாட்டு பாடிட்டு தெரியுறோன்னா சங்கீதக்காரி இந்த பக்கமே வராது. உண்மை என்னன்னா எல்லா பக்கமும் வரவேற்கிற கவிஞர், அதோட சந்தேகம் இல்லை. ரமணன் எல்லாம் மயங்கி போய் கிடக்காங்க. உண்மை இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய தலைமையில ரமணன் வந்து இங்க நங்கநல்லூர்ல நல்லூர் இலக்கிய வட்டத்துல கவிதை ரொம்ப கம்மியா சொன்னீங்க. 40 வருஷம் 40 வருஷம் கூட்டமா உட்காந்து பார்ப்போம். ஒவ்வொரு தடவையும் இவர் வரும்போது கொஞ்சம் கவிதை கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஏதோ படிக்கிறாங்க. அது தவிர அடுத்த நிகழ்ச்சியாக கவிதை பட்டிமண்டபம் நடத்த வேண்டும். 3 கவிதை பட்டிமண்டபங்கள் இது வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். கவிதைக்கு தேவையானது கற்பனையா, அப்புறம் வந்து பொருள் வளமா என்பது. அதுக்கப்புறம் பாரதியுடைய வந்து ரவுத்திரம் வழக்கு சீருவோர் சீர், 2ல் பாரதி அதிகமாக குறிப்பிடுவது எது என்பதை பற்றி ஒரு. அதுக்கப்புறம் தொடர் பட்டிமன்றம், வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தேவையானது உழைப்பா, விடாமுயற்சியா, தன்னம்பிக்கா, இப்படி ஒரு 9 தலைப்புகளை கொடுத்து அந்த மாதிரி கவிதை பட்டிமன்றம் தொடர்ந்து நடக்கும். இந்த முயற்சிகள் அல்லாது இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தில் ஆரம்பத்திலேருந்து படித்து வருகிற போது சில இடங்களில் இப்பொழுதும் மாற்றம் தேவை என்பதை நாங்கள்லாம் ஆராய்ச்சி சுற்றி சில இதெல்லாம் நாங்கள் இப்போ அதனால தான் பசுபதி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கவிதை இயற்றி கலக்குன்னு எழுதி இப்போது அதில் சில மாற்றங்கள்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ வெண்பாவுக்கு சம்பந்தம் இல்லாத அதை வந்து வெளிப்படுத்தம்னு போடணும். பார்த்தீங்கன்னா அது வெண்பாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படி பல அது மாத்திரம் இல்லை, தமிழுக்கும் சில இலக்கணங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சஷ்டினா என்று ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆமாம், அது ஒரு அருமையான முயற்சி. அதை வந்து தமிழுக்கு கொண்டு வரணும் என்று பின்னல் என்று தலைப்பு கொடுத்து அதை ஏதோ அதை பின்னி வரும். 1, 3, 2, 4 அப்புறம் வந்து அடுத்து 2, 3, 4 மாதிரி மாறி மாறி வரும். அந்த நேரம் சிவசிவா வந்து சந்தவசனத்தில் வந்து சித்திரகவி மாதிரி சித்திரகவி பின்னல் மாதிரி, அதாவது பின்னல் மாதிரி வந்து ஜட போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது. பொருள் நல்ல தெளிவாக இருக்கும். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப அருமையாக இருக்கும் பின்னல். இதை வந்து நான் பாண்டிச்சேரி டாக்டர் திருமுருகன் அவர் கேட்கும்போது அவரும் ரொம்ப அதெல்லாம் செய்ய வேண்டியதாங்க. ஆமாம், அந்த பின்னல் போட்ட உடனே அந்த நேரம் நம்ம சிவசிவா வந்து சந்தவசந்தத்துக்கு வந்தார். அதில் புகுந்து விளையாடிட்டார். ரொம்ப அற்புதமான பின்னல் கவிதைகள்லாம் அவர் போட்டுருந்தார். அவர் ஏதாவது நம்ம ஒரு புதுமையாக பண்ணால் அதை விளையாடுவார், பின்னிடுவார், பின்னிட்டார். அதே மாதிரி தான் அடியும் முடியும்னு ஒன்று போட்டோம். அடியும் முடியும்ப்பா திருக்குறள் மாதிரி குறள்ல ஆரம்பம் என்ன சொல்ல இருக்குதோ அதே சொல் தான் முடிவில் இருக்கும். பட்டுன்னு ஆரம்பிச்சா பட்டுன்னு முடியணும். இந்த பட்டும் அந்த பட்டும் பொருள் வேறையா இருக்கும். சொல்ல முடியாது. ஆமா, இது அடியும் முடியும். அதுலயும் சிவசிவா பண்ணிட்டேன். இதுல என்னன்னா சிவசிவாவுக்கு நாம ரசிகர்களோ இல்லையோ அவருடைய அன்னையார் இருக்காங்களே, அந்த அடியும் முடிக்கு இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உடனே எடுத்து வச்சு அவங்க கையில படிச்சு கொண்டிருக்கிறது சிவசிவா எழுதின அடியும் முடியும் தான். அவ்வளவு அற்புதமா பண்ணாங்க. சந்தத்துல திருப்பி எழுதினே வருவாங்க. ஒரு சந்தத்துல ஒரு அமைப்புல மறுபடியும் அவங்க எழுதுவாங்க. அல்ல அந்த மாதிரி அது நிறைய பண்ணும். அடியும் முடியும் என்பது குறள் தான்.
முதல் எழுத்தும் முதல் சொல்லும் கடைசி சொல்லும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். அப்படி அதற்கு அப்புறம் அடி பிறல் முடிபிறல் அடி அப்படி ஒன்று பண்ணோம். அது என்னன்னா முதல் சொல் கடைசியில் திரும்பி வரும். சைவ நான் ஆரம்பிக்கும் வசைன்னு முடியும். சைவ வருது இல்லையா, பூமாலை நாடு சைவன்னு ஆரம்பிக்கும், கடைசியில் வந்து வசைன்னு முடியும். அந்த மாதிரி அதுலயும் நிறைய பேர் திருப்பி படிச்சாலும் அதே கவிதை இல்ல அது இல்ல அது மாலை அது அவர் தான் சிவசிவா தான் நிறைய பண்ணியிருக்காரு. மாலை மாற்றி நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இந்த நடுவெழுத்து அலங்காரம், நடுவெழுத்து அலங்காரம் அதுல வந்து சொல்லுக்கு மாத்திரம் பொருள் இல்லை, சொல்லுக்கு பொருள் எடுத்து அந்த பொருள்ல நடுவில் எழுத்து எடுத்து அந்த நடுவில் எழுத்து எழுத்தெல்லாம் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் இப்போ 3 சொல் உள்ள 3 எழுத்து உள்ள ஒரு எழுத்துன்னு வச்சுக்கலாம். பட்டுன்னு இருக்கு வச்சுங்களா, அப்போ அந்த இட்டு நடுவில் வர பட்டுன்னு இருக்கு வச்சுங்களா, அந்த இட்டுங்கிறத வந்து எடுத்துக்கணும். இந்த படுங்க இருக்க அதுக்கும் பின்னால் வந்து தொடர்பு பண்ணி ஒரு சொட்டோட போகும். பட்டுல இட்டு எடுத்துட்டோம்னா மிச்சம் படுன்னு இருக்கீங்க, அதுக்கும் பின்னால் போகும். இந்த மாதிரி நடுவெழுத்து அலங்காரம் அதையும் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சவால் விட்டா நம்ம நண்பர்கள் அதை வந்து எடுத்து ஏகபாதம் அதுதான் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏகவாத வந்து அப்படி பார்க்கிறவர்களே சொல்றாங்க எப்படி ஏதுறாரு. அப்புறம் இதை சிலேடை நம்ம அனந்தம் ரொம்ப அற்புதம். சிலடை நிறைய சிவனுக்கும் கொசு அந்த மாதிரி ஆனா எல்லாம் சிவனோட சேர்ந்துருக்கோம், எல்லாமே சிவனோட சேர்ந்துருக்கோம். அப்படி எல்லாம் பல வந்து புதைப்பெல்லாம் பண்ணோம். இது தவிர சில நூல்கள் படைக்க வேண்டும். சந்த வசந்தத்தினுடைய அதாவது 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அது வரையும் சந்த வசந்தத்தில் எழுதின கவிஞர்களுடைய கவிதைகளை நல்ல கவிதைகளை தொகுத்து ஒரு மின்னூல் வெளியிட்டோம். சந்த வசந்தம் என்ற தலைப்பிலே ஒரு மின்னூல் வெளியிட்டோம். நண்பர்களுக்கு நினைவிருக்க போது தெரியல, மின்னூல் அது இன்னும் இணையத்தில் இருக்கிறது. இன்னும் தொகுத்து வெளியிட வேண்டும் என்ற ஆசை முக்கியமான. ஏன்னா எல்லாம் வீணா காற்றில் போய்விடாது. எவ்வளோ அற்புதமான கவிதைகள் எல்லாம் நம்முடைய சொந்த வசனத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் வந்து காற்றிலே போய்விடக்கூடாது. அதற்கு எல்லாம் தொகுத்து இப்போ கவிதையை வெளியிடுறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் வந்து ஒரு ஒத்துழைப்பு செய்வதில்லை, பதிப்பு ஆத்திராரும் வந்து நம்ம கேட்கிறாங்க. ஏன்னா இவங்க வாங்கினதால அவங்க பயிற்சிக்க போகிறாங்க. அதனால் பதிப்பு ஆத்தாரும் கவிதையை போடுவதற்கு இன்னுமே வந்து கவிதைகளை போட வேண்டும் என்றால் மின்னூலாகத்தான் போட வேண்டும். அதை சந்த வசந்தத்தில் நம்ம தொகுத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. இது தவிர இன்னும் சில நூல்கள் வழி வள்ளுவ மும்மொழி மாறை என்று ஒன்று பண்ணுவோம். நான் ஹரிகிருஷ்ணன் அனந்த் இந்த 3 பேரும் சேர்ந்து அறம் பொருள் இன்பம் இந்த 3க்கும் அறத்து பாலில் வந்து நம்ம அனந்த் வெண்பாவில் பாட, அந்த வெண்பாவினுடைய கடைசி எழுத்தை எடுத்துக்கொண்டு நான் கட்டளை கவிதையில் பாட பொருளை பற்றி, என்னுடைய கடைசி எடுத்துக்கொண்டு ஹரிகிருஷ்ணன் விருத்தத்தில் பாடுறேன். இன்பம் இன்பம் இப்போ ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. சந்தித்துக் கொள்ளாமல் ஒரு இடத்துல ஒருத்தர் கனடா, ஒருத்தர் அமெரிக்கா, ஒருத்தர் இந்தியாவில் இந்த 3 இடத்துல இருந்து கொண்டு அந்த வள்ளுவ மும்மொழி மாலையை தொகுத்து அதை செய்தோம். அதற்கு அடுத்து இப்போ சமீபத்தில் பாரதி நான்மணி மாலைன்னு பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன சொன்னார் நம்ம ஹரிகிருஷ்ணன், முதல்ல என்னென்ன சொல் வரும் என்பதே ஒரு விருத்த மாதிரி எழுதிட்டா நம்ம அதை அவங்க பார்த்து எழுதிக்கொள்ளாங்க. சொல்லிட்டாரு தவிர அதை அவர் எழுதானே எழுதணும். செய்யல கடைசியில் தான் எழுத முடியும். முதல் நினைப்பு செய்யும் கடைசியில் இல்லை இல்லை அவர் என்ன சொல்றாரு, வெண்பாவில் ஆரம்பம் என்ன எழுத்து வரணும், அடுத்த என்ன எழுத்து வரணும், அதுக்கப்புறம் கட்டளை கொடுத்துரு என்ன வரணும் என்பதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு விருத்தத்தில் போட்டு நீங்கள் கொடுத்துடணும்ட்டாரு. ஆமாம் காம்படிஷன் வரணும். அந்த விருத்தத்தை படிச்சோம்னா ஓ நான் இந்த இதில் வச்சு ஆரம்பிக்கணும் போது நல்ல வேலையாக வந்தது. நல்ல வேலையாக வந்தது. ஏன்னா எங்கேயும் அந்த பொறுப்பு போட்டுட்டதுனால நீங்கள் இதில் தான் எழுதணும். ஏன் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அதாவது எப்படி இருக்குன்னா அந்த நான்மணி மாலையில் இருக்கக்கூடிய 40 பாடல்களையும் அந்த ஈட்டடியை மட்டும் அந்த ஈட்டு சீரை மட்டும் தொகுத்து இந்த இது ஒரு விருத்தம் வந்துடும். அது விருத்தம் அருமையான விருத்தமாக, அதாவது அதில் வந்து ஒன்றும் சோடமான விருத்தமாக இருக்காது,
அருமையான விருத்தமாக எதுகையோட மோனையோட அற்புதமான விருத்தமாகவே அமைந்தது. 40 சொற்களில் அந்த 40 சொற்களும் பயன்படுத்தி நான்மணி மாலை எழுதும். அதுவும் இப்பொழுது இடையத்தில் இருக்கிறது. அதற்கப்புறம் வந்து இப்பெல்லாம் வந்து நான்மணி மாலை, மும்மணி கோவை இப்படி எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, விருத்தம் வெண்பா இப்படி தானே சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஏன் சிந்து பாடலை ஏன் அது ஒதுக்கி சிந்து பாடலையும் ஏன் மும்மணி மாலை, நான்மணி கோவை, நான்மணி மாலையெல்லாம் எழுதக்கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்பி, ஒரு கேள்வி எழுப்பினா, சவாலை எழுப்பினா அதை முன்னோடியாக இருந்து செய்து காட்டினா தான் அடுத்தவர்கள் அதை வந்து, இல்லாட்டா சந்த வசந்தத்தினுடைய தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. உடனே அதை நானே செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி மும்மணி சிந்து மாலை, மும்மணி சிந்து மாலை அதை எழுதினேன். அப்புறம் அவர் இரட்டைமணி சிந்து மாலை அவர் எழுதினார். சிவசீர் அவர்கள் இரட்டைமணி சிந்து மாலை எழுதினார். சிந்து அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல வந்து சமநிலை சிந்து, அதுக்கப்புறம் வந்து காவடி சிந்து, அதுக்கப்புறம் இன்னொரு சிந்து என்ன போட்டோம், இன்னும் வேற ஏதோ சிந்து போட்டோம். இது ஆனந்த கழிப்பு, ஆனந்த கழிப்பு. இப்படி 4 சிந்து பாடல்களை எடுத்து தொகுத்து, 3 சிந்து பாடல்களை எடுத்து தொகுத்து மும்மணி மாலை. இது வந்து தமிழ் இலக்கியத்திலே இதுதான் முதல் முயற்சி, இதுவரை யாரும் செய்தது இல்லை. அது சந்தர்ப்பத்தில் செய்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு நான் செய்திருக்கிறோம். பட் இதெல்லாம் என்ன ஆகிறதுன்னா சந்த வசந்தத்தோட அடக்கி விடுகிறது. இப்போ தமிழ் இலக்கியத்தில் ஒருத்தர் எழுதுறாருன்னா இந்த மாதிரி ஒரு இணையத்தில் ஒரு பொருளை வந்து மும்மணி சிந்து மாலை என்று எழுதினான் என்று கொண்டு வர வேண்டும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அது இன்னும் நாம் செய்யவில்லை. எப்படி செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. இதுதான் உண்மை. செய்ய வேண்டும். ஏன்னா அது அட்லீஸ்ட் வந்து தஞ்சை பல்கலைக்கழக, தமிழ் பல்கலைக்கழகத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இதை நாம் தெளிவுபடுத்தி இப்படியெல்லாம் செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் இன்னொரு கேள்வியை ஒன்று எழுப்பினார். கட்டளை கலைத்துறையிலே ஏன் ஒரு காவியம் தமிழிலே செய்யப்படவில்லை? அப்புறம் அவரே பார்த்து திருவிக்கா ஏதோ ஒரு இயேசு காவியம் தான் ஒன்று, ஒரு சின்னதாக ஒன்று படிக்கிறார். அதை தவிர வந்து கட்டளை கலைத்துறையில் அந்தாதி, அபராமியந்தாதி போன்ற தோத்திர பாடல்கள் இருக்கிறதே தவிர காவியமாக ஒன்றுமே இல்லையே, அது ஏன் என்று அவர் கேட்டிருந்தார். அதற்காக பலரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துவிட்டு அவர் கேட்டிருந்தது உண்மைதான், அந்த மாதிரி இல்லை, அதிகம் இல்லை. அப்போ நான் சொன்ன அந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் கட்டளை கலைத்துறையில ஒரு குறுங்காவியம் நான் எழுதுகிறேன் என்று சொல்லி முதலிலே தமிழுக்கு கட்டளை கலைத்துறையை அறிமுகப்படுத்திய காரைக்கால் அம்மையாருடைய வரலாறையே கட்டளை கலைத்துறையில காவியமாக பண்ணலாம் என்று சொல்லி அந்த நூலை எழுதி முடித்து நம்ம புலவர் ராமமூர்த்தி அவர்கள் தான் அந்த நூலை வெளியிட்டார். வெளியிட்டது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர் பேசினார், பாட்டை மாத்திரம் பல பாட்டில் எடுத்து பேசிக்கலாம். அதுக்கு அவரே ஒரு முறை கூட எழுதிக்கலாம். அவ்வளவு நியாயமா ஒரே ஒரு பாட்டை தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு நான் உண்மையாகவே அந்த நியாயங்களெல்லாம் சிந்திச்சு எழுதலை, எதிர்பார்க்கவும் இல்லை, வசந்து போயிட்டான். ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதுக்கு அவ்வளவு அற்புதமாக நியாயம் சொல்லி அந்த நூலை வெளியிட்டார். அந்த நூல் இங்கே இருக்கிறது, எல்லாருக்கும் கொடுப்பதற்காக தான் இங்கே வைத்திருக்கிறேன். அந்த நூல் அந்த நூல் யாருக்கு கிடைக்கல என்றால் இங்கே எடுத்துக்கொள்ள. என்னுடைய 4 நூல்கள் இங்கே வைத்திருக்கிறேன், எல்லாருக்கும் கொடுப்பதற்காக தான். இருப்பதெல்லாம் விலையில்லா நூல்கள், விலை மதிப்பற்ற. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால விலையில்லா ஆடு விலையெல்லாம் ஒரு புத்தக கண்காட்சி மாதிரி என்னுடைய 4 புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த அப்பாலுக்கு அப்பால் என்ற புத்தகம் முழுக்க வந்து தெய்வ கவிதைகள் தான். அதில் வந்து பாதிக்கு மேலே உபாசனை கவிதை, முழுக்க பார்த்தீங்கன்னா உபாசனை, தெய்வ உபாசனை. அதாவது வாராகி, உச்சிஷ்ட கணபதி, காயத்ரி, அந்த மாதிரி எல்லாம் உபாசனை கவிதைகள் இருக்கும். பாதிக்கு முதல்ல பாதி வந்து எல்லா தெய்வங்களை பற்றி ஒரு கவிதை. இந்த அப்பாலுக்கு அப்பால் என்ற தொகுதியும் இருக்கிறது. அதையும் அன்பர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு கிடைக்கவில்லையோ, கொடுக்கப்படவில்லையோ அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த வள்ளுவ வாயில், இதில் வந்து 10 குறளையும் முக்கியமான அந்த உயிரான சொற்களை இதை தொகுத்து ஒவ்வொன்றையும் ஒரு வெண்பாவா பண்ணி அதுக்கு ஒரு உரை தெரிப்பு எழுதி அதனுடைய தொகுப்பு. இதை வந்து பாராட்டி இப்போ ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு கிடையாது. இந்த இப்படியெல்லாம்
சந்தவசந்தம் வேங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய வேற யாராவது வராளா? யாரு? ஐயோ, அப்புறம் வராங்களா திரும்பி? ஆமாம், அது வரேன் வரேன். இன்னொரு ஒரே போட சகோதரம் சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்த கட்டமாக கவிதைகளை மட்டுமே வெளியிட்டு கொண்டிருந்த சந்தவசந்தம் கவிதைக்கு உரையும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு புதுமை நோக்கோட இப்பொழுது அதனுடைய முதல் முயற்சியாக பாஞ்சாலி சதவீதத்துக்கு உரையை அதற்கு ரொம்ப அமோகமான வரவேற்பு. அதில் இப்போ என்னன்னா, நம்ம சந்தவசந்தத்தில் இப்போ ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் சிவசூரி அவர்கள் வந்திருக்காரு. அவர் ஊக்கப்படுத்துகிற மாதிரி யாரும் ஊக்கப்படுத்துறது? இப்போ வந்து ஒருவர் வந்து ஒரு கவிதை போட்டு விட்டா அவர் ஒரு விருத்தம் போட்டாருன்னா அவர் 2 விருத்தம் போட்டு அவரை பாராட்டுவார். உண்மை சொல்ல வந்ததே அவர் நேரில் பார்த்து ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கணும். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பி லைக். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 20 கவிதை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 20 கவிதை கார்பெட் மாதிரி வந்து ஆச்சரியமான விஷயம். அவர் உள்ள நுழைச்சது அவர் சிங்கப்பூர்ல வந்து எங்க இலக்கிய கூட்டத்தில் பேசினார். அது சந்துட்டான் அன்னைக்கு அந்த பேச்சுல. மறுநாளைக்கு நான் எழுதியாக கட்டாஸ் போட்டேன். இந்த மாதிரி ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்காரு. இம்மீடியட்டா அவர் வந்து அப்ரூவல் அவர். நான் கூட சில சமயத்தில் நினைப்பது உண்டு, இவர் இப்படி கவிதை எழுதி பாராட்டுறது நல்லதுதான். ஆனால் இதையே அவர் சொந்த கவிதையாக ஒரிஜினல் கவிதையாக போட்டால் இன்னும் நிறைய நூல்கள் வழிவருமே என்று நான் நினைப்பது கூடவே மனைவி கூட சொன்னேன். குடுக்கத்தே அவர் வச்சிருக்காரு சொந்த சாங்கில். அதே காரைக்காலமையா நான் போட்டதுக்கப்புறம் அவர் கட்டளக்குளத்துறையில் அப்பூதியடிகளுடைய கவிதை எழுதினார். அதாவது ஒன்று, ஏற்றிய தீபம் ஏற்றியதாலே எத்தனை தீபம் எரிகிறது. நீங்க சொன்ன இந்த பாட்டுக்கு இப்ப நீங்க சொன்னது முழுக்க சொல்லு. நான் இந்த பாரதி கவிதை அரங்கத்தில் போறேன். ஏற்றிய தீபம் பாரதியை பற்றி சொல்றது. ஏற்றிய தீபம் ஏற்றியதாலே எத்தனை தீபம் எரிகிறது. இலங்கை சிங்கப்பூருக்கு வந்திருந்தா வந்த சமயத்துல ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தோம். அந்த கூட்டத்துல வரதராஜ் வரதராஜன் சொல்லியிருக்காங்க. அவர் வந்திருந்தார் அந்த கூட்டத்துக்கு. அவர் கூட பேசி முடிச்ச அப்புறமா அவருக்கு ஒரு உற்சாகம் எழுத சொல்லுவார். இன்னைக்கும் வெண்பால தான் எல்லாமே எழுதுறாரு. வாங்கம்மா வாங்க, வாங்க 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 வாங்கம்மா வாங்க. வாங்க வாங்க வாங்க. முற்கீழ் கவிஞர் அவர்களே வருக. வாங்க வாங்க எல்லாரும் அமருங்க. வாங்கம்மா இப்படி ஒரு சேர் இந்த பக்கத்தில் 40 வருஷம் கவிதை காற்று வீசு. பட்டு வந்துருக்கீங்க அங்கே இறங்கி வர பாருங்க. உட்காருங்க உட்காருங்க தயவு செய்து.
தயவு செய்து அமருக. ஐயா, எனக்கு முதுகுகள் தான் கிடைக்கின்றன. ஜவஹர்லால் போன்ற கவிஞர்கள், கவிமாமணிகள் இதிலே உறுப்பினராக இருக்கிறார்கள். அவருடைய கவிதை பொழிவாக பலருடைய பாராட்டு, மிக அருமையான சிந்தனையோடு அவர்கள் கவிதைகள்லாம் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்திருக்கிறார். இங்கே தங்கமணி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் அவர் ஒரு நூல் வெளியிட்டார். ஆமா, அனந்த் ரிலீஸ் பண்ணார். டேராடூன்ல போய் அவர்கள் வெளியிட்டார்கள். இதுல என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால், இன்றைக்கு அவர் குமார் சொன்ன போது சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இவர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு கூட்டம் போடலாம் என்று சொன்னார். ஆனா பார்த்தா சென்னையில இருக்கக்கூடிய அன்பர்களை விட வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்களுடைய கூட்டம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதற்காக இன்னைக்கு காலையில நம்பூரியன் சார் பேசுற போது சொன்னார், எத்தனையோ கூட்டங்கள்லாம் அரேஞ்ச் பண்றோம். ஆனால் என்ன சார் கூட்டம் அரேஞ்ச் பண்ணோம்னா அங்கிருந்து வரேன் இங்கிருந்து வரேன்னு ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக இருக்கிறார்களே என்று நினைக்கிறேன். ஆர்வமாக நடத்துகிறீர்களே என்று சொல்லல, உங்களுடைய அன்பர்கள் ஆர்வமாக வருகிறார்களே என்று சொன்னால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அது மாத்திரம் இல்ல, நான் வருகிற போது வருவாங்களான்னு காத்துக்கணும். நான் வருகிற போது அங்கே ஹரியுடைய நாதஸ்வரம், அப்புறம் ரமணனுடைய அந்த தாளம், சங்கீதம் எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்குமேன்னு சொன்னார் அவர். ஆனா என்ன தெரியுமா நடந்தது? என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது என்பது காரணத்தினாலேயோ என்னவோ, காலையில 7 மணியிலிருந்து இந்த தெரு முழுக்க வான வேடிக்கை. ஒரு ஐயப்பனுடைய ஊர்வலம் வான வேடிக்கை. அதாவது இந்த 10,000 வாழா, அந்த வாழா, இந்த வாழான்னு சொல்லுவாங்க, எல்லாம் போட்டு இன்னைக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்சதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு காலையினுடைய தொடக்கமே வான வேடிக்கையோடு தொடங்கியது. அதாவது இந்த கூட்டத்திற்காக வரவேற்றதை போல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் கூட சொன்னேன், இவர்கள் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை தொடங்கி இருக்க கூடாதா, நமக்கெல்லாம் வரவேற்பு அளிப்பது போல வரவேற்பு அளிப்பது போல இருக்குவே என்று கூட சொன்னேன். இப்படி சந்த வசந்தத்துல எழுதுபவர்களும் பயனடைகிறார்கள். சந்த வசந்தத்திலே இவர்கள் எழுதுவதனாலே சந்த வசந்தமும் பயனடைகிறது. அது மாத்திரம் இல்லை, இங்கே வந்தவர்கள் கண்ணியமாக, அதாவது எந்த விதமான ஆழ்த்தும் இல்லாமல் அரசியலோ சமயமோ அந்த பெரிய தாக்குதல்களோ எதுவுமே இல்லாமல் ஒருவருக்கு பாராட்டி கொண்டு எழுதுகிற காரணத்தினால சந்த வசந்தம் கண்ணியம் குறையாமல் சென்று கொண்டிருக்கிறது. புதிதாக நண்பர்களாக வருகிறார்கள். இப்பொழுது கோபால் அவர்கள் கல்பாக்கத்திலிருந்து, அவர் ஒரு விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி. அவர் கல்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் அனுபவப்படுத்த வேண்டாம், அவர் நங்கநல்லூர்காரர் தான், பக்கத்துல தான், அவருடைய கூட இருந்து பக்கத்துல. ஆனா இப்ப தொலைவில் இருக்க பக்கத்துல இருக்கிறார். ஆனா அவர் இப்பொழுது வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து துரை வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில கிளம்பி நான் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நான் அவருக்கு பதில் எழுதினேன். காலையில் நேற்று எழுதினார், உடனே கிளம்பி வந்து விடுங்கள், எங்க வீட்டில் வந்து தங்கி விடுங்கள். ஏனென்றால் நீங்க காலையில கிளம்பி இங்க கூட்டத்திற்கு அவசரமாக வர வேண்டுமே என்பதற்காக காரை வேகமாக ஓட்டுவீர்கள், அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு எழுதினவர். ஏன்னா பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதனால அவர் வந்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து 700 மைல் தொலைவில் இருந்து காரை ஓட்டிக்கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து இன்னைக்கு காலையில் இப்பதான் சுட வந்து இறங்கியிருக்கிறார். இன்னும் அந்த வேர்வை கொட்டிக் கொண்டிருக்கிறது. அம்மையார் அவர்கள் ஓசூர்ல இருந்து இவர் வந்து பாருங்க கனடாவில இருந்து வந்திருக்கிறார். சிங்கப்பூர் குமார் அவர் தான் தொடங்கி வச்சது. பல இடத்துல இருந்து இந்த அன்பர்கள் வந்து கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே இப்பொழுது தென்றல் கூட இதமாக வந்து இப்பொழுது நம்மை தடவி கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது கவியரங்கம் தொடங்க போகிறார்கள் நான் கேட்க வேண்டுமே என்றது கேட்டுக்கொண்டிருக்கிறது. சில சமயங்கள்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த வெய்யோன் கூட இங்க வந்து கொஞ்சம் எட்டி பார்த்து நம்ம தடவி கொடுப்போம். அது வந்து அதை கண்டு நீங்க வந்து கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவன் வந்து நமக்கு ஆசி அளித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் இங்க நடக்கும்.
ஆனால் இன்றைக்கு வந்து அவ்வளவாக இல்லை. இப்போ கொஞ்சம் காற்று வர ஆரம்பித்து விட்டது. இனி அடுத்தது கவிதை காற்று இங்கே வீச போகிறது. அடுத்து கவியரங்கத்தை தொடங்க போகிறோம். அதற்கு முன்னால் கவியரங்கத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மற்ற கலந்துரையாடல் வைத்துக் கொள்ளலாம். இல்லை, முதல்ல அறிமுகம் செய்து கொள்வோம். அறிமுகம் செய்து கொண்டதுக்கு பிறகு கவியரங்கம். அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த ஏற்பாடு இப்படி ஒருவருக்கு பின் ஒருவர் இதையே வட்டமாக இருந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபார்மல் உரையாடல் அப்படின்னு இதே வட்டமாக போட்டு ஒரு இன்ஃபார்மலாக உரையாடலை நம்ம வைத்து கொள்ளலாம். சாப்பாடு இருக்கிறது 12:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அங்கே வந்து பொரிப்பதற்காக நொறுக்கு தீனிகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது எங்கள் வீட்டில் எப்பவுமே கவியரங்கம் நடத்தினா அறிக்கை கூட தெரியும், முக்கணி இல்லாம நான் நடத்துவதே இல்லை. வாழை, மா, பலா 3 இருக்கும். இப்போ இந்த சீசன்ல கிடைக்காது என்பதற்காக பலா வறுவல் வைத்திருக்கிறேன், மாம்பழ ஜூஸ் வைத்திருக்கிறேன், வாழை. ஹலோ, நலமா இருக்கேன். சொன்னார், இவர் சொன்னார். அப்படியா, நாங்கள் வந்துடுறோம். சரி, நான் சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி. இன்றைக்கு பாரதி விழா, பாரதி கவியரங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. காரணம், நாளையிலிருந்து 9, 10, 11 பாரதியார் வானவில் பண்பாட்டு மையம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்று நாம் கூடுவதனால அதற்கு முன்னோடியாக நாம் அதை நடத்தி விடலாம் என்பதனால பாரதி கவியரங்கம் நடத்தணும். அது மாத்திரம் இல்லை, ஏன் கவியரங்கம் நடத்தணும், கவியரங்கத்தில் ஏன் குறைவாக ஒரு 5 பேருக்கு மட்டும் போட்டியிருக்கிறீர்கள் என்று சில பேர் என்னிடம் கேட்டார். எல்லாருமே கவிதையை இங்கே பாட சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி சிலர் கேட்டார்கள். நான் ஏன் இந்த கவியரங்கத்தை போட்டேன் என்பதற்கு ஒரு காரணம் நான் சொல்ல வேண்டும். அதாவது இப்பொழுதெல்லாம் கவியரங்கம் நடக்கின்றன, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல இடங்களில் கவியரங்கங்கள் நடக்கின்றன. நிறைய உறுப்பினர் கவிஞர்கள் வந்து கவிதையே படிக்கிறார். தலைவர் கூட இன்னார் பேசுவார், அடுத்து அவர் பேசுவார், இவர் பேசுவார் என்று சொல்லிவிட்டு அந்த கவியரங்கத்தை அப்படிதான், அவ்வளோதான். அதுக்காக நாற்காலியில் தலைவர் என்ற பெயரில் ஒரு உட்கார்ந்து செஞ்சு விடுவார். அனௌன்சர் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல் 70, 80களிலே கவியரங்கம் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஆசையினாலே தான் இந்த கவியரங்கத்தை 70, 80 எப்படி நடந்தது கவியரங்கம். அப்போ கவியரங்கம் நடந்தாச்சுன்னா, அது கவியரங்கம் தொடங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே உரையே இருக்காது, பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. தலைவர் வந்து கவிஞரை அழைப்பார், கவிஞர் வந்து கவிதையை பாடுவார். வேணுமெல்லாம் அந்த கவிதையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பற்றி குறிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அதை மட்டும் குறிப்பிடுவார். அவர் அதுக்கு போய் அங்கே பொருள் சொல்லி கொண்டிருப்பார். ஆமாம், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் கவிதையை தான் கொடுப்பார். அதற்கு அப்புறம் தலைவர் என்று ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன கவிதையில பாட போறார், என்ன சந்தத்தில் பாட போறார் என்பது தலைவருக்கு தெரியாது. அவர் பாடியதை பற்றி தலைவர் வந்து முடிந்தால் அதே சந்தத்தில் அவர் பாட்டுக்கு நகு போலியதால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தணும் கவியரங்கம். அப்படி இந்த கவியரங்கம் இன்று நடக்கும். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். அதுக்காகத்தான் இந்த கவியரங்கத்தை நம்ம ஏற்பாடு செய்து இருக்கிறோம். கவியரங்கத்திற்கு பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு நான் வந்து கலந்துரையாடல். அது வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக என்னன்னா, அதாவது அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் தன்னுடைய கவிதையை சொல்லலாம், அவர்கள் கருத்துக்களை சொல்லலாம். அவர் கவிதையை சொல்லி நாம் பாராட்டுவோம். ஸோ அதையும் செய்ய வேண்டும். உங்களுடைய கவிதைகளையும் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். இன்னும் சந்த வசந்தத்தை மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், இப்போ இருப்பதை ஏதாவது மாற்ற வேண்டுமா, இல்லை நம் புதிதாக சந்த வசந்தத்தில் நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா. ஒரு காலத்தில் சந்த வசந்தத்துக்கு ஒரு இது போட்டு காப்பி போட்டு வேறு ஏதாவது போட்டால் உடனே நிறுத்துங்க, நீ வேண்டியதில் போடாதேன்னு சொல்லி சந்த வசந்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடையை விடுவார்.
அதிலே பார்த்தீங்கன்னா சந்தவசம் தான். அதுக்கப்புறம் 4-5 குழுமத்தினுடைய பெயர்கள். அந்த கவிஞருக்கு நான் உடனே எழுதி விடுவது, சந்தவசந்தத்திற்கு என்று நீங்கள் தனியாக எழுதினால் எழுதுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய இடுகை எங்களுக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் கடுமையாக இருந்ததுனால தான் இந்த கண்ணியத்தை இன்னைக்கு காப்பாற்று. ஆனால் இப்பொழுது அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கிறது. ஆனால் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் அதை விரும்புவதனால என்னால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஸோ அதையே நம்ம என்ன செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு நம்ம வந்து கலந்து உரையாட வச்சுக்கலாம். இதுக்கு இன்றைக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு ஒரு நேரம் கிடையாது, ஆரம்பத்துக்கு தான் நேரம். நீங்க எப்போ மறுபடியும் அமெரிக்கா வந்து இல்லை ஹைதராபாத் பர் 31 அது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாரு. நேரம் கிடையாது. அப்பப்போ நமக்கு குறிப்பதற்கு ஏதாவது வந்து கொண்டிருக்கோம், குடிப்பதற்கு ஏதாவது வந்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம வந்து முள்ள போட்டிங்க சௌரியமா தான் இருக்கணும், சௌரியமா தான் இருக்கணும். நீங்க முள்ள நீங்க பாட்டு பண்ணுங்க, நான் பாட்டு என்று சொல்லி இப்பொழுது உறுப்பினர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடக்கிறது. அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இப்படியே வரிசையாக அம்மையார்